இங்கே மீனாவுக்காக முத்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொண்டு வராங்க. என்னன்னு பார்த்தா மெத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க மீனாவுக்கு. இது எதுக்குங்க இப்போ அப்படின்னு சொல்லி கேட்க, நீ முதல்ல வா அப்படின்னு சொல்லி மேலே எடுத்துகிட்டு போக விஜயா பார்க்குறாங்க, அண்ணாமலை பார்க்குறாங்க. என்னடா இதுன்னு அண்ணாமலை கேட்க, எத்தனை நாளைக்கு தான்ப்பா இவன் எல்லா வேலையும் பார்த்துட்டு வீட்டில் தரையிலே படுத்து தூங்கிட்டு இருப்பான். இப்போதைக்கு இந்த மெத்தை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நாங்கள் ரூம் கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்ல, அதானே இவனால் இதை தவிர வேறு எதை வாங்க முடியும்னு மனோஜ் சொல்கிறாங்க. இது நாள் வரைக்கும் நீ உன் பொண்டாட்டிக்காக ஏதாவது செஞ்சிருக்கியாடான்னு சொல்லி கேட்க, அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. என்னதான் சம்பாதிச்சாலும் எங்கள் ரோஹிணிக்காக ஒன்று கூட வாங்கி கொடுத்ததும் கிடையாது. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் பாரு, என் பொண்டாட்டிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அவன் எனக்காக கார் வாங்கி கொடுத்தா, அதை விட எனக்கு வேறு என்னடா வேணும்? எனக்கு அன்பான பாசமான ஒரு பொண்டாட்டி கிடச்சிருக்கான்னு சொல்லி மீனாவை பற்றி பெருமையாக பேச, இங்கே விஜய் இதுக்கு மட்டும் குறைச்சல்ன்ற மாதிரி பேசிட்டு போக, நீ வந்து படு மீனா இந்த மெத்தையில் அப்படின்னு சொல்லி இங்கே மீனாவுக்காக மெத்தையை எடுத்து கொடுக்குறாங்க. இங்கே அதனால மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. மீனா யோசிக்கிறாங்க, நம்ம அவசரப்பட்டோ இல்லை வார்த்தைகளாலேயோ நம்ம வேணும்னு அந்த சபதத்தை எடுக்கலை, யோசிச்சு தான் சபதத்தை எடுத்திருக்கோம். ஏன்னா அப்படி ஒரு சபதம் போட போனால் தானே இங்கே இவருக்கும் குடிக்கணுன்ற ஒரு எண்ணமே வராது, சம்பாதிக்கணுன்ற ஒரு வெறியும் வரும். போக போக இந்த குடிப்பழக்கமும் மறைஞ்சிடும். எனக்காக என்ன வேணாலும் செய்வார், இதை செய்ய மாட்டாரான்னு நினச்சி தான் இப்படி ஒரு விஷயத்த அவங்க கையிலையும் எடுத்திருக்காங்க. இது தெரியாத முத்துவம் வந்துட்டு மீனோட சபதத்தை நிறைவேற்றணுங்கிறதுக்காக இவங்க அப்போ இனிமேல் கடுமையாக உழைக்கணுன்ற ஒரு முடிவையும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே மீனா பூ கட்டுறது போக ஏதாவது நம்ம வேறு சின்ன தொழிலும் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் வீட்டுக்கு நிறைய பொருட்களை வாங்கிட்டு வராங்க. என்னடி இது அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்கு கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை இவ்வளோ பொருள்லாம் வாங்கிட்டு வரியா, அதான் கேட்டேன்னு எங்கள் விஜயா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனவங்க இங்கே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமையல்லாம் ரெடி பண்ணிவிட்டு புளி சாதம் தயிர் சாதம்னு சொல்லிட்டு வகை வகையான சாதங்களை வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணி அதை பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன இது ஒரே மனமாக இருக்குது கிச்சனில் இண்டன்னு போய் பார்த்தா அங்கே சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி அங்கே பேக் பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே என்ன சாப்பாடு ஒரே மனமாக இருக்குன்னு சொல்லி வெளியில் வர, இன்றைக்கி என்னம்மா ஸ்பெஷல்னு சொல்லிட்டு இங்கே மனோஜும் ஓடி வராங்க. என்னன்னு தெரியலடா, வகை வகையாக சமைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவும் பார்த்துட்ருக்காங்க. அங்கே மீனாவும் சமையல் பண்ணிவிட்டு, மாமா நான் ஒரு புதுசாக ஒரு விஷயம் யோசித்தேன் மாமா, அதை உங்கள்கிட்ட கூட சொல்லலை. ஒரு நாள் ரெடி பண்ணி செஞ்சு பார்ப்போம், அதுக்கப்புறம் அதில் வருமானம் வர ஆரம்பிச்சதுன்னா அதை தொடர்ந்து பண்ணலான்னு இருக்குன்னு சொல்ல, என்னப்பா விஷயம்னு அண்ணாமலை கேட்குறாங்க. அப்போ தான் விஷயத்த சொல்கிறாங்க. இல்லை மாமா, இப்போது நிறைய இடங்களில் வேலை பார்க்குறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்களால ரொம்ப தொலைவுக்கு போய் சாப்பாடு வாங்கி சாப்பிடக்கூட முடியாத நிலைமையிலையும் இருப்பாங்க. இப்போ ரோட்டில் வேலை பார்க்குறவங்க, புதுசாக வீடு கட்டுறவங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நான் சொல்கிறேன் மாமா. அதனால் அவங்களுக்கு தேவையான சாப்பாடை நான் வீட்டிலே இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். இதை அவங்களுக்கு இருக்கிற இடத்துல தேடி போய் கொடுத்தா அவங்களுக்கும் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, நமக்கும் வருமானம் வந்த மாதிரி ஆச்சுல மாமான்னு சொல்ல, இதை நீ இப்படி உடனே செய்யும்போது யாருப்பா வாங்குவான்னு சொல்ல, இல்லை மாமா நான் எல்லாம் விசாரிச்சுட்டு தான் வந்தேன். ஏற்கனவே பூ கொடுக்க போன இடத்துல இதை பற்றியெல்லாம் நான் விசாரிச்சிட்டேன் மாமா, நான் இதை பற்றி விசாரிச்சிட்டேன் மாமா அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையம்மா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. இதுக்கு மீனாவோ சரி மாமா நான் கிளம்புறேன்னு சொல்ல, யார் வீட்டு காசில் யார் சமையல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. யார் வீட்டு காசுலேயும் நான் சமையல் பண்ணலை, நான் உழைச்சி சம்பாதிச்ச காசில் தான் நானே சமையல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இதில் உங்களுக்கு என்ன கஷ்டம்னு சொல்லி கேட்க, அப்போது எங்களுக்கெல்லாம் நீ சேர்த்து சமைக்கலையான்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இப்போது தொழிலுக்காக தான் சமைக்கிறேன், வீட்டில் வேறு சமைச்சு வச்சுருக்கேன், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மீனாவும் தன்னுடைய சமையலை எடுத்துக்கிட்டு வெளியில் போகிறாங்க. வெளியில் போகிறவங்க அங்கே வந்துட்டு இவங்க சொன்ன மாதிரியே ஒரு பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் தான் போயிட்டு மீனாவும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு யாருக்கும் வேணும்னா சொல்லுங்கள் நான் சாப்பாடு தரேன்னு சொல்ல, இல்லைம்மா எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் ஏற்கனவே ஒருத்தவங்க கிட்ட வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் மீனா அங்கேருந்து கிளம்பி இப்படி நிறைய இடங்களில் கேட்டு பார்க்குறாங்க. ரொம்ப டைமும் ஆகிடுது, சாப்பாடு வீணாக போனாலும் போயிடும். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, முதல் நாள் இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. சரி பரவாயில்ல, சாப்பாடு யாரோ ஒருத்தவங்களுக்கு போய் சேர்ந்தா சரி, சாப்பாடாதவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க, கஷ்டப்படுறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுவோம்னு நினச்சிட்டு மீனா வந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்து அந்த சாப்பாட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ தான் மீனா ரோடு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கவங்களெல்லாம் கவனிக்கிறாங்க. இப்போது மதிய நேரம் ஆயிடுச்சு, எப்படி இவங்க சாப்பிட்ற டைம் தானே, இவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போமா கடைசியாக ஒரு தடவைன்னு சொல்லிட்டு காலையில் சமைச்ச சாப்பாடு இப்போ இது எப்படி இருக்குமோ தெரியலேன்னு நினச்சிட்டு அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க. உண்மையே சொல்லுறாங்க. சரி பரவாயில்லம்மா கொடுமா, எங்களுக்கு வயிறு ரொம்ப பசிக்குது, இதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போய் வாங்கி சாப்பிட போகிறோம்னு தெரியல, பரவாயில்ல கொடுமான்னு சொல்லி மீனாட்ட கேட்க மீனாவும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அங்கே ஒரு 10 பேர் இருப்பாங்க, மீனா ஒரு 15-20 பேருக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அங்கே இருக்க 10 பேருமே அந்த சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்றாங்க.
உண்மையிலேயே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. பிடிச்சு போக பணமும் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு சொல்கிறாங்க, நீ நல்லாதாம்மா சமைச்சிருக்க, அது மட்டும் இல்லாமல் காலையில் சமைச்ச சாப்பாடுன்னு சொல்லி தான் எங்களுக்கு கொடுத்த, ஆனால் அந்த அளவுக்கு ஒன்று கெட்டு போகலை, பரவாயில்லம்மா, நல்லா தான் இருந்துச்சு, நீயே தினமும் எங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்துறியான்னு சொல்லி கேட்க மீனாவுக்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஒரு 10 சாப்பாடு மீதம் இருக்குது, இதை யார்கிட்ட கொடுக்குறதுன்னு யோசனையில் இருக்க. என்னம்மா யோசிக்கிறேன்னு கேட்குறாங்க. இல்லை, மீதம் ஒரு 10 சாப்பாடு இருக்குது, அதான் எங்கே கொடுக்குறதுன்னு தெரியல, வீணாக போயிடுமே, சரி நீங்களே எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, இல்லைம்மா ஒன்றும் வேணாம் பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனேன்னா அங்கே ஒரு 10 பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொண்டு கொடுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிக்கா நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு மீனாவும் போக, இதே போல் சொன்னது போல் அங்கேயும் வேலை பார்த்துட்டு இருக்கவங்கள்ட்டையும் கொடுக்குறாங்க. இப்படி மீனாவுக்கு இதுலேயும் காசு வர ஆரம்பிக்குது. இதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாகிற மீனா வீட்டுக்கு வந்து விஷயத்த சொல்ல, என்ன இவ சொன்ன மாதிரி சபதத்தை நிறைவேற்றிடுவாளோன்ற ஒரு எண்ணம் எங்கள் ரோஹிணிக்கு வருது. அதே நேரம் எங்கள் ரோஹிணிகிட்ட மீனா சொல்கிறாங்க, நம்ம உண்மையாக உழைச்சோம்னா கண்டிப்பாக நம்ம எடுத்த சபதத்தை சீக்கிரமாகவே நிறைவேற்றிடலாம். நான் ஒரு பக்கம் உழைக்கிறேன், என் புருஷன் ஒரு பக்கம் உழைக்கிறாரு, இப்போ நாங்கள் 2 பேரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறது எங்களுக்காக, நாங்கள் ரூம் கட்ட தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.